தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண சபை உறுப்பினர் சக்திவேல் அவர்கள் கலந்து கொண்ட மின்னல் நிகழ்ச்சியிலே சக்திவேல் தெரிவிக்கும் கருத்துக்களை உன்னிப்பாக அவதானியுங்கள். இருக்கின்றேன். மனிதன் காலத்தின் பரிணாம வளர்ச்சியிடம் மனிதனின் வளர்ச்சி அடையணும். நான் நிறைய நகரத்தில் இருக்கின்றேன். என்னை சூழ உள்ள மக்கள் அங்க போற நேரம் அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை, வீதி பிரச்சனையா, போலீஸ் கேஸா, எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்க. சார் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் உடனே செட்டில் பண்ணி கொடுப்பேன். முத்துசேலிங்கம் அவர்கள் எடுத்துக்கொண்டோம்னா அவர் உடப்சலாவில் பிறந்தார், நூறுலையாவில் இருக்கின்றார். உடப்சலாவில் நூறுலையா வர்றதுக்கு அரமணித்தியாலம். அவரை சந்திச்சு அந்த மக்களுக்கு பிரச்சனையை சொல்லக்கூடிய விலையில இருக்கு. ராமு அவர்கள் எடுத்துக்கொண்டா கந்தப்பள்ளையில இருந்தாரு, கந்தப்பள்ளையில இருக்காரு, கொட்டகலையில இருக்கிறாரு. சந்திச்சு பேச முடியும். ரமேஷ் மடக்கம்புறையில தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தான். இன்னைக்கு அதே மடக்கம்புறையில தான் அவர் இருக்கிறார். திலீப் குமார் அவர்கள் ராகலையில பிறந்து வந்தார்கள், ராகலையில தான் இன்னைக்கு இருக்கிறார். அதே போல கணபதி கனகராஜ் அவர்கள் பகவந்தலாவில் பிறந்து வளர்ந்தார், அவர் இன்னைக்கு பகவந்தலாவில் தான் இருக்காரு. அட்டன் பிரதேசத்துல எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அட்டனில் இருந்தார், அவர் இன்னைக்கு அட்டனில் தான் இருக்கிறார். அந்த மாதிரி லயம் என்று சொல்வது அந்த சூழலில் இருக்க வேண்டும், தனது மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டும். அப்ப அந்த வாக்கு தொகுதி அல்லது அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் யாருக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்கள் தனக்கு தேவையான நேரத்திலே போய் அரசியல்வாதியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை நாங்கள் அவ்வாறான ஒரு நிலையில இருக்கணும். ஆறுமுகம் தொண்டமானவர்கள் கூட கொட்டகலையிலே மக்கள் சந்திப்புக்கு என்று சில தினங்களை ஒதுக்கி மக்களை சந்திக்கின்றார்கள். நேரடியாகவே நாங்கள் செல்கின்றோம். பிரச்சனை என்று ஏற்படுகின்றது, நேரடியாக செல்கிறோம். ஒரு சிலர் என்னவென்றால் அங்கிருந்து கொழும்பிலே இருந்து கொண்டு அல்லது வெவ்வேறு பிரதேசங்களில் இருந்து கொண்டு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் கொழும்பிலே முழுமையாக தனது பிள்ளைகள், எனது பிள்ளை தலாக்கலையில் தான் கல்வி கற்கின்றது. அதே போல எங்களுடைய அனைத்து அநேகமான பாராளுமன்ற மாகாண சபை பிரதேச சபை உறுப்பினர்களின் பிள்ளைகள் அந்த பிரதேசத்திலே தான் கல்வி கற்கின்றார்கள். முழுமையாக கொழும்பிலே செட்டில் ஆகி கொழும்புல இருந்து நான் ஆயிரத்தில் பிறந்தேன்னு சொல்றதுல அது மக்களுக்கு ஒரு ஏமாற்றகரமான ஒரு செயல். இதெல்லாம் நாளடைவில் மக்களுக்கு சரியான பாடத்தை பயிர்விப்பார்கள். இன்னைக்கு மடகுமுறையில் பிறந்தேன்னு சொல்றாரு கடந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த திகாம்பரம் அவர்கள். அவர் இன்னைக்கு எங்க இருக்காரு? கொழும்புல இருக்காரு. அவர் இன்னைக்கு மடகுமுறையில் இல்லை. ஆனா முத்துசேலிங்கம் நூறுலையால தான் இருக்காரு. நான் தலவாக்கரையில தான், நான் நிறையாவில் தான் இருக்கிறேன். அந்த மாதிரி அவர் கொழும்புக்கு வரவே நான் சொல்ல, அவர் வரலாம். ஆனா அவருக்கு வாக்களித்த மக்களை போய் உடனடியா பார்க்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் மக்கள் சிந்திக்க வேணும். கொழும்புல இருந்து அவர் மட்டும் இல்ல, இன்னும் பலர் கொழும்புல இருந்து சனி ஞாயிறு அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரூட் அடிச்சுட்டு போறது. இதெல்லாம் மக்கள் சிந்திக்க வேணும். சிந்திச்சு ஒரு நீங்கள் பார்த்த இந்த காணொலியில் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான பழனி திகாம்பரத்துக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. அவர் முன்னெடுத்து வரும் அரசியலுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த கருத்துக்களை கூறும் சக்திவேல் அவர்கள் இந்த பதில்களை தானாகவே தான் சொல்கின்றாரா? இங்கே கேட்கப்படுகின்ற கேள்விகள் ரங்கா இயல்பாகவே தான் கேட்கின்றாரா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதோ ஜூலை 5ஆம் தேதி இடம்பெற்ற இந்த மின்னல் நிகழ்ச்சியில் மின்னல் ரங்கா அவர்களும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண சபை உறுப்பினர் சக்திவேல் ஆகிய இருவருமாக சேர்ந்து எவ்வாறு இந்த நிகழ்ச்சியை திட்டமிடுகிறார்கள் என்பதை நீங்களே கேளுங்கள். ஓகே, நன்றி நன்றி நன்றி. பண்ணிப்பாட்டுங்க கற்கணி முஸ்லீம் இதுக்கு எடுத்துட்டாங்க. நான் அவனோட கேள்வியை வச்சுக்கொண்டு இதை போகிறேன். இப்போ என்ன சொன்னால், நீங்கள் லயத்தில் இருந்து நான் எடுத்துருங்கன்னு சொன்னா இது லைவாக போகுது. இதுக்கு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த கேள்வியை போட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். லைவ் நம்ம ப்ரோக்ராம் லைவ் போயிருக்கு. இது முடிதான் திருப்பி லைவ் ஆகும். ரெக்கார்டிங் தானே சொல்லிட்டு இருந்தாரு. என்ன ரெக்கார்டிங் தானே சொன்னார்? ரெக்கார்டிங் சொன்னா நாங்கள் 5:30 வாங்குறேன். அது பிரச்சனை. இப்போ நாங்கள் இதை நாங்கள் கட் பண்ணிட்டு நான் ஒரு கேள்வியை போடுச்சு. நான் இங்கே மாலை இன்றைக்கு இப்போ முஸ்லீம் நிகழ்ச்சி போகுது. அதுக்குள்ள 2 விஷயத்தை காய்ச்சிடும். நீங்கள் சொல்ல ரங்கா, நீங்கள் சொல்கிற சரி, நாங்கள் திகாம்பரத்துக்கு எப்படி அடிக்கணும்டா? நாங்கள் கேட்கறது லயத்திலேருந்து வந்தேன், லயத்திலேருந்து எத்தனை கொண்டு வந்துருக்கோம். நீங்கள் சொல்ல ரங்கா, நான் லயத்திலேருந்து வந்தவன் தம்பி கேள்வியை கூடாட்டி நாங்கள் செட் பண்ணி செய்தேன்னு கதை வரும். கொஞ்சம் மண்டியை பாவிடா உண்மையாக இந்த இது மீண்டும் நிப்பாட்ட போகிறோம். உண்மையில் எனக்கு கேன் டூ திஸ். முஜிப் ரமணை எத்தனை இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லி அப்போ பேருந்து அவர் 1 மணி சொல்லி தான் நீ நோட் பண்ணி வர இல்லையா? என்னட்டு அவர் எத்தனை வாங்க சொன்ன வர உனக்கு டைம் குழப்பாதுங்க ப்ரோக்ராம். டெலிஃபோன் கால்ஸ் 4-5 போட்டால் தான் லைவ் வந்து தெரியும்.
டெலிஃபோன் கூட போடா மற்றது என்ன மற்ற என்ன கேள்வி இது வந்திருக்கு அந்த கேள்வி இல்லையா உண்டு இருக்கிற வக்கீல் அந்த பேர் எல்லாம் போடு அதுக்கு நம்பர் பட் என்னென்ன கேள்வி வந்தது இது வரைக்கும் அந்த லைன்களில் அது லைனுக்கு போயிட்டு எல்லாரும் லைனை பற்றி தான் கதைக்கிறாங்க. ஆனால் நம்மளை வந்து யாரும் பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒருத்தர் கால் பண்ணாங்க. ரைட், அதை போடுங்க. மற்றது இப்போ வந்த கோல் தான் சாம்பல். அதுக்கு நான் பதில் சொல்றேன். அது நான் போடலையா அது போடல ஒன்றும் இல்லை. இது ஆஃப்லாம் போட்டோம். அப்போ அதை ஃபர்ஸ்ட் கலர் போடுவோம். இப்போ இதில் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் ரங்கா லைத்து வந்து நீங்கள் கேட்டீங்க நல்ல கேள்வி. இன்றைக்கு பாருங்க திகாம்பரத்தில் லயத்தில் ரமேஷ் இருக்கா, இன்னும் ரமேஷ் திகாம்பரத்தில் ரமேஷ் லயத்தில் ரமேஷ் இருக்கிறாரு எங்களை அமைச்சராகினவர். ஆனால் திகாம்பரம் அங்கே இல்லை. நான் லயத்தில் வந்து நான் மறையாலாம் இருக்கிறேங்க. மகாராஷ்டிரப்படுத்த நான் கொழும்புல வந்து இருக்கிறேங்க. எங்களோட ராம் லயத்து அங்கே இருக்கிறாரு. கணபதி கனகராஜ் அங்கே இருக்கிறாரு. டேர் எங்களோட வெட்டரார் மகாராஷ்டிரா உறுப்பினர் பிலிப் குமார் அவர் ராங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸ்டேஷன் அங்கே அப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்டே இருக்காங்க. மற்றாக்களை பாருங்கிறாங்க. திகாம்பரம் கொண்டு உதயா 100 இருந்ததே இல்லை. எந்த லயம் மட்டும் யாருக்கே தெரியாது. திகாம்பரத்தில் இன்றைக்கு ரமேஷ் இருக்கா போயிடாங்க இருக்கு ரமேஷ் அங்கதான் இல்ல. ரமேஷுக்கு பக்கத்துல இருக்க திகாம்பரத்தின் ஊர் ரமேஷ் ஊர் இல்லை. அவன் யாரும் சொந்தக்காரங்க இருக்காங்க. அதான் அங்க இல்ல. இந்த திகாம்பரத்தின் புள்ள வந்து 100 படிக்கலாங்க. சரியா? அப்ப லயத்திலிருந்து வந்து இப்ப நாங்க சந்திரசேகரன் ரோட்ல வாங்க. சந்திரசேகரன் லயத்திலிருந்து வந்திருக்கோம். அவர் அங்கே இருந்தாரு. சரியா? ஆனா அதை நாங்க பார்க்கணும். சரியா? மற்ற லயத்திலிருந்து வந்து நாங்கள் சதாசிவத்தை லயத்திலிருந்து கொண்டு வந்தோம். சச்சிதானந்தன் லயத்திலிருந்து கொண்டு வந்தோம். சரியா? சுரேஷ் வடிவலை லயத்திலிருந்து கொண்டு வந்தோம். அரசியலுக்கு கொண்டிருக்கிறோம். நாங்கள் கொண்டிருக்கிறோம். மின்னல் பாருங்க, மின்னல் பாருங்க, மின்னல் ப்ரோக்ராம். சக்தி வேலை செய்ய மாட்டேங்குது. சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க. நாங்க கொண்டாடுறோம்னு சொன்னோம். கொண்டிருக்கோம். மற்ற நான் இப்போ இதில் சொல்லுவேன். நீங்க வந்து அடுத்தவங்க நீங்க வந்து உங்களோட மற்ற கட்சிக்காரரை நீங்க ஒரு நாளும் வேலை செய்ய விட மாட்டீங்க. சரியா? அதில் தான் இதை காட்டுங்க. நீங்கள் மற்ற கட்சிக்காரன் அபிவிருத்தி செய்ய நீங்கள் அபிவிருத்தி செய்ய விட மாட்டீங்க. நீங்கள் சொல்லுவீங்க இப்போ எனக்கு 7 போச்சு காணி கொடுக்கணுமெண்டா சந்திரசேகரன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து முத்து சொல்லிங்க அதை விட இல்லை. சரியா? ஏன் நீங்கள் அப்படி இல்லை. சரி, சதாசிவம் 30,000 காசு கொண்டு தரேன்டா அந்த காசை நீங்கள் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை. இப்படியெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு மேலே செய்யப்பட்ட குற்றச்சாட்டு. இன்றைக்கு பிறகு நாங்கள் ஆதாரத்தில் கொண்டாடுறோம். எங்களுக்கு ஒரு ஆதாரத்தில் கொண்டு சொல்லிட்டு நாங்கள் செய்யலையன்றது அதெல்லாம் இதை கொண்டு வரோம். இங்க பாருங்க, இந்த பிறகு இப்படி அடிச்சிருக்காரு. சரி, ஆதாரத்துல பாருங்க இந்த பிறகு இப்படி கொண்டு வந்துருக்கு. நாங்க அப்படி இல்லையன்ட்டு இல்லை. மற்ற இன்றைக்கு பாருங்க. சரி, நீங்க திகாம்பரம் லயத்திலிருந்து யாரை கொண்டு வந்தாரு? திகாம்பரம் கொண்டு வந்திருக்கிற வந்து சிம்பொன்னையா. இப்ப நீங்க சிம்பொன்னையா யார்? அவட்ட வைஃப். இந்த வைஃப் அங்க என்ன சொல்லுவாங்க? பொண்டாட்டின்னு சொல்லுவாங்களா, மனைவின்னு சொன்னா விளங்குமா? மனைவியோட அப்பா. அடுத்தது பாருங்க சரஸ்வதிரார். அவட்ட அண்ணன் மனைவி. சீரபிசிலராங்க. நாங்க அமைச்சர் ஆர்மன் தொண்டமாண்ட டேரை கொண்டு வந்திருக்கோம். மாகாண சபைக்கு டேரை கொண்டு வந்திருக்கோம். நீங்க சொல்லுங்க. நான் கூட எங்களோட தொண்டர்களை தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைய கூட எங்களுக்கு நினைச்சா நான் நாளைக்கு மாகாண பார்லமெண்டம் கேட்கலாம். ஆனா நான் சொன்னேன் இல்லை, மற்றவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க. பார்லமெண்டம் எங்களும் பார்க்க மேல போறதுக்கு என்னிலும் பார்க்க ஜூனியர்ஸ் நான் விடுறேன். எங்களுக்கு அரசியல் முக்கியம் இல்லைறாங்க. எங்களுக்கு எங்களோட மக்கள் முக்கியம். இப்போது எங்கள் முன்னே சில கேள்விகள் எழுகின்றது. எல்லோரும் ஞாயிறு மாலையானதும் ஆவலோடு மின்னல் நிகழ்ச்சியை கேட்க தயாராகின்றீர்களே, இது நேரடி ஒளிபரப்பு தானா? இங்கே கேட்கப்படுகின்ற கேள்விகள் இயல்பாக கேட்கப்படுகின்ற கேள்விகள் தானா? இந்த நிகழ்ச்சிக்கு வரும் தொலைபேசி அழைப்புகள் உண்மையிலேயே அந்த நேரத்தில் எடுக்கப்படுகின்றனவா? இங்கே பதில் கூறும் அரசியல்வாதிகள் உண்மையிலேயே அவர்களது பதிலை சொல்கிறார்களா? சக்திவேல் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த தாளில் எழுதப்பட்டிருக்கும் விடைகள் சக்திவேல் எழுதி வந்ததுதானா? வீடு கொடுக்கணும், உங்களோட கட்சிக்கு மாத்திரம் தான் செய்ய, உங்களோட கட்சி செய்வதாகத்தானே குற்றம் சாட்டப்படுது. நாங்க தடுக்கவே இல்லை. சதாசிவம் அவர்கள் பாருங்க, சதாசிவம் அவர்கள் 30,000 கொடுத்தாரு. சந்திரிகா அம்மையார் வந்து அரசாங்கத்தை பொறுப்பேற்று நாங்க அரசாங்கத்தை வெளியேறின டைம்ல அவர் வந்து அந்த தாளில் உள்ள பதில்களை சொல்ல தூண்டும் ஸ்ரீரங்காவின் அசைவுகளை உங்களால் அவதானிக்க முடிகின்றதா? இந்த காணொளி மூலம் எலியும் பூனையுமாக, கீரியும் பாம்புமாக இருந்த ஸ்ரீரங்காவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் எவ்வாறு கைகோர்த்து இயங்குகின்றது என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஒட்டுமொத்த ஏமாற்று வேலையை, ஒட்டுமொத்த சமூக துரோக வேலையை
இணைந்து செயற்படும் இந்த கூட்டுச்சதிகாரர்களை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். மலையகத்தை ரட்சிக்க வந்தவராக காட்டிக்கொள்ளும் ஸ்ரீலங்கா, மலையகத்தின் பரம்பரை கட்சி என மார்தொட்டிக் கொள்ளும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இவ்வாறுதான் வளர்ந்து வரும் மலையக அரசியலை கூறு போடச் செய்கிறார்கள். இந்த ஏமாற்று வேளையை இந்த நாட்டிலே வாழும் சகோதர முஸ்லிம் சகோதரர்கள் அறிந்து கொண்டுள்ளார்கள், தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள். சக்தி டிவி இருக்குதுங்க, கண்டிப்பா சொல்லி ஆகணும். இலங்கையில இருக்கிறதுல நம்பர் 1 இனவாதிகள் வேற யாரும் இல்ல. மகாராஜா டெலிவிஷன், எம்டிவி கோஆபரேஷன், யாரு? இந்த சக்தி, சிரச, இந்த எஸ்எஃப்எம், சக்தி எஃப்எம் இந்த வச்சிருக்காங்கல்ல, இவங்க தான் மிகப்பெரிய இனவாதி. அதுலயும் நம்ம நாட்டு ஜனாதிபதி இருக்காரு ரங்கா, தவறு சொல்லிட்டேன். ஏன் தவறு சொல்லிட்டேன்? அவருக்கு அப்படித்தான் நினைப்பு. ரங்காக்கு, ரங்கான்ற ஒருத்தர் இருக்கிறாருலங்க, அவருக்கு என்னென்ன பிரஜைகள் முன்னணியுடைய செயலாளர், அவருக்கு நினைப்பு அவர் தான் மைத்திரிபால சிறிசேன. சக்தி டிவி செய்தி பார்க்க முடியுது அந்த டிவில. முதல்ல எப்ப எடுத்தாலும் பிரஜைகள் முன்னணி செயலாளர் ரங்கா கருத்து எல்லாத்துக்கும். ஏன் அவருக்கு நினைப்பு அப்படித்தான். உலகத்துல இருக்கிறதுல அவர் தான் ரொம்ப சூப்பர் பொலிட்டீசியன் மாதிரி. உனக்கும் முஸ்லிம்கள் சார்பான ஒரு பொலிட்டீசியனுக்கும் உள்ள ஒரு பிரச்சனையே சமூகத்தை வைத்து பழி வாங்கி கொண்டிருக்கிறாய். 21ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய தீவிரவாதம் இந்த ஊடக தீவிரவாதம், ஊடக பயங்கரவாதம். இந்த மின்னல் என்ற ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கானே, மின்னிக்கிட்டே இருப்பானே அவன் ரங்கா. இந்த மின்னல் நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது தெரியுமா? நம்ம ஆக்களையும் கூப்பிடுவாங்க, நம்ம பொலிட்டிஷியனும் பல்ல இழிச்சுக்கிட்டு போய் நிக்கிறது. வாங்க, அவர் அப்படி இவர் இப்படி. அவனுக்கு தேவைதான் முஸ்லிம்களுக்குள்ள மூட்டி விடுறது. கூப்பிட்டு உன்னை கேவலப்படுத்துறானே, யோசிக்க வேணாமா? உன்னை அசிங்கப்படுத்துறானே, சிந்திக்க வேண்டாமா? கரெக்டா போய் பதில் சொல்றீங்களா? சில பேர் சொன்ன பதில நினைச்சா தனியா